வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான அவரைக்காய் கூட்டு தாங்க பண்ண போகிறோம். அவரைக்காய் வச்சு கூட்டு பண்ணிவிட்டு அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், வேறு லெவல். உங்களுக்கு குழம்பே தேவையில்லை, அதை வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். குட்டி பசங்களுக்கு அதையே செஞ்சு சாதத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் செம்மையாக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 பொடி தாங்க அதுக்கு வந்துட்டு மெயின் திங். அதனால் இந்த பொடியை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் நான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ தான் நான் செய்ய போகிறேன் அவரைக்காய். ஸோ வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டு வாக்கில் மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு கட் பண்ணுறதுல தாங்க இருக்குது அது வதங்குற டைமிங்கு. ஸோ அதனால் நம்ம மெலிசாக கட் பண்ணால் சீக்கிரமாகவே வதங்கிடும், குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சீக்கிரமாக வதங்கிடும். இதே பெருசாக கட் பண்ணிங்கன்னா லேட் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்துட்டு நான் தக்காளி இது கூட்டு தானேயா, தக்காளி நிறையா போடணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 2லேருந்து 3 தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயத்தை விட தக்காளி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, ஒரு 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோவா நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போவுமே வெங்காய தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் நான் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி அவரைக்காய் வந்துட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெறுமனே அவரைக்காய் தான் நான் போட போகிறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த தொக்குன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். அந்த கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம பச்சை மிளகாலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுடைய வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூளுக்கு எப்போவுமே அளவே இல்லைங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ரொம்ப மெயினான 2 தூள் சொன்னேன் இல்லையா, ஒன்று சீரகத்தூள், இன்னொன்று தனியாத்தூள். ஸோ இது 2ம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு நிறையா தான் கொடுக்குமே தவிர கம்மியாக கொடுக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கனாக்கா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைகிறதுனால நான் அப்படியே செமி கிரேவியாகவே எடுத்துக்கிறேன். சூப்பரான அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சமையல் வீடியோஸ், எல்லா வீடியோஸுமே இருக்குது, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.